بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب. السلام عليكم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு தகவல் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் அறிந்த வண்ணமாக இருந்து வருகிறோம். அது ஒரு அம்சமாக அரசாங்கத்தினுடைய வேலைகளை எவ்வாறு இலகுவாக முடித்துக்கொள்வது என்ற விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே பல்வேறு தகவலை இதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு செய்தியாக சொல்லலாம் என்று விரும்புகிறோம். பொதுவாக மக்கள் அரசாங்க வேலை என்றாலே ஒரு வகையான சலிப்பு நம்முடைய உள்ளத்திலே ஏற்படும் என்பதிலே எந்த வகையான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அரசாங்கத்துடைய வேலைக்கு போனா அது ஒரு நாள்ல முடியாது, 2 நாள்ல முடியாது, பல நாட்கள் இதை இழுத்தடிப்பாங்க, இதெல்லாம் போய் நம்ம செய்ய முடியுமா, பெற முடியுமா என்று எண்ணத்திலேயே பல வேலைகளை நம்ம என்ன செய்ய மாட்டோம், முடிக்காமலேயே பல நாட்கள் கிடந்து கடைசியில் அதனுடைய பயனை அடையாமலே போகக்கூடியவர்கள் பல பேரை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிரமம் இல்லாமல் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது, இலகுவாக்கப்பட்டிருக்கிறது என்று அரசாங்கத்தின் மூலமாக பல்வேறு வகையான செய்திகளை அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான ஆன்லைன் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக சமூக மக்களுக்கு பல விழிப்புணர்வுகளை செய்யறாங்க. சரி, அதன் மூலமாக நம்முடைய சமுதாய மக்களுக்கு சில வேலைகளை இலகுவாக முடித்துக் கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை உங்களுக்கு நாம எடுத்து சொல்ல இருக்கிறோம். அதிலே ஒரு அம்சமாக குடும்ப அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது இப்போ கரண்ட்ல ரொம்ப ஒரு பரபரப்பான இஷ்யூவாக மக்கள் எல்லாம் ஒரு படையெடுக்கக்கூடிய ஒரு வேலையில இருந்து கொண்டிருக்கிறாங்க. கடையில போய் நின்னா பல மணி நேரம் நிக்கணும், அது வேலைக்கு போறது லீவ் ஆகுது, வேலைகள்லாம் தடைபட்டு போகுது அப்படின்னு குடும்பத்துக்குள்ளே அதே ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வேலைகளை எப்படி இலகுவாக முடித்துக் கொள்ளலாம் என்பதை பார்க்கும் பொழுது அரசாங்கத்தின் மூலமாக என்ன செய்யறாங்க, ஒரு இணையதளத்தை ஆப்ஸாக வெளியிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சாப்ட்வேரை ஒரு ஆப்ஸாக என்ன செய்யறாங்க, வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆப்ஸுக்குள்ள போனோம்னா என்னென்ன வழிமுறைகள்லாம் நம்ம செய்யணும், இதை செய்தால் எப்படி குடும்ப அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை போட்டிருக்கிறாங்க. இதை ஏன் இணைக்க சொல்றாங்கன்னா, வரக்கூடிய ஜனவரியிலிருந்து அனைவருக்குமே ஸ்மார்ட் கார்டு வழங்குவதாக தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது. இனிமே போய் ரேஷன் கார்டு அட்டையை கொண்டு போய் நம்ம எடுத்துட்டு போய் வாங்குற ஸ்டைல் மாதிரி ஏடிஎம் ஸ்டைல் என்னது ஸ்மார்ட் கார்டு மாதிரி நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா அதை போட்டு மிஷின்ல போட்டுட்டு என்னென்ன தேவை எது தேவையில்லைன்ற மாதிரி டக்கு டக்குன்னு வேலையை முடிகிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குவதாக சொல்லுகிறார்கள். என்னைக்கு முடியும் என்பதெல்லாம் தெரியல. ஆனா அரசு ஜனவரியிலிருந்து அது ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றாங்க. அதுக்காக ஆதார் எண்ணை இணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வேலைக்காக வேண்டி இப்போ வெளியிட்டிருக்கின்ற ஆப்ஸை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன செய்யறோம், எளிமையாக்கி தருகிறோம். இந்த வீடியோவில் என்னென்னலாம் எப்படி சொல்றாங்க, முதல்ல இந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுவது, அதுக்குள்ள உங்களுடைய செல் நம்பரை இணைப்பது, அதுக்கு பிறகு ஒன்னா எப்படி அவங்க கேட்கறாங்க, அதை எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும், அதை சக்சஸ் ஆக இலகுவாக ரேஷன் கடைக்கு போகாமலேயே நம்முடைய ஆதார் எண்ணை இணைத்துக் கொள்வதற்கான வழியை தந்திருக்கிறாங்க. அதை இதன் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், உங்களுக்கு இந்த வீடியோ காட்சியின் மூலமாக தருகிறோம். அதை பார்த்து என்ன செய்யுங்க, அனைவருமே இலகுவாக குடும்ப அட்டையோடு ஆதார் எண்ணை இணைக்கக்கூடிய வேலையை முடிச்சுக்கலாம். இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க, TNEBDS அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது ஒரு பிரைவேட் அப்ளிகேஷனா இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்க குடும்ப தலைவர் ஒரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க. ஸோ அவங்க பேர்ல தான் ரேஷன் கார்டு இருக்கும். ஸோ அவங்களோட ரேஷன் கார்டை எடுத்துங்க. அந்த ரேஷன் கார்டுல என்ன நம்பர் கொடுத்துருப்பீங்க, ரேஷன் கடையில எல்லாரோட போன் நம்பரும் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்காதவங்களுக்கு நீங்க துரதிருஷ்டவசமா இந்த ஆப்பை நீங்க பயன்படுத்த முடியாது. வாங்கியிருந்தாங்கன்னா ரேஷன் கடையில ஸோ இந்த உங்களோட நம்பர் போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு நான் என்னோட நம்பர் போடுறேன், ஓகேங்களா? போட்டுட்டு பதிவு செய் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா போனுக்கு நம்மளுடைய SMS ஒன்று வரும், ஒரு கோடு ஒன்று வரும். அந்த கோடை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கோடை நீங்க அந்த அப்ளிகேஷன்ல உள்ள நீங்க போட்டுட்டோம். ஸோ ஒரு 2 வாட்டி ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆன பிறகு உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், ஓகேங்களா, முதல்ல உங்க ரேஷன் கார்டுல உள்ள நம்பர் கேட்கும். பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கு மேல இருக்கும்.
இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு ஃபோட்டோ காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு ஃபோட்டோ எடுத்துப்போம். ஸோ பார்த்தீங்களா இதில் வந்து G04 பை போட்டு G போட்டுருக்கு பாருங்க. இதை தான் நீங்கள் வந்து இந்த இதில் அடிக்கணும். ஓகேங்களா, குடும்ப அட்டையில் ஃபர்ஸ்ட் வந்து 04 அப்படிங்கிறத அடிங்க. அடுத்தது வந்து G. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கான்டாக்டில் அந்த இதில் ரேஷன் கார்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அந்த நம்பர் அடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு என்ன, ஸோ குடும்ப தலைவரோட ஆதார் கார்டு. இதுமாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு வாட்டி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆதார் கார்டில் உங்கள் நம்பரை வந்து நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லை ஆதார் கார்டை வந்து ஸ்கேன் கூட பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீல கலரில் ஒரு ஆதார் வந்து சர்ச் சிம்பிள் மாரி போட்டு இது இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கேமரா ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்போது ஆதார் கார்டை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆதார் கார்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் ஆகிக்கும். உங்க நம்பர் இங்க டைப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கப்புறம் மாவட்டம், ஸோ என்ன மாவட்டம் அப்படிங்கறத நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் வட்டம், ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் இப்போ நான் மாவட்டத்தை ஏதாச்சும் ஒன்று, இப்போ நான் எங்க ஊர் மாவட்டத்தை தேர்ந்தெடுப்போமா. ஓகே, பார்த்தீங்கன்னா உதாரணம் நாகப்பட்டினம் அப்படி போட்டிங்கன்னா வட்டம் இதில் வரும். ஸோ நாங்கள் சீர்காழி வட்டத்தில் வருவோம். கிராமம் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே நிறைய கிராமங்கள் இருக்கு. சரி, உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு கிராமத்து இப்போ அரசூர்னு எடுத்துக்கிறேன். அரசுங்கிறது டைப் பண்ணிட்டேன். அடுத்த நியாய விலைக்கடை. ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். ஓகேங்களா, அந்த ரேஷன் கடை நேம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்க அட்டையை உள்ள எழுதியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஊருக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு வட்டத்துக்கு ஒரு ரேஷன் கடை இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 ரேஷன் கடையில் பேர் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரசூரில் ஒரே ஒரு ரேஷன் கடை இருக்கிறதுனால அரசூர் ரேஷன் கடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரேஷன் கடையோட நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணோம். அப்புறம் வந்து குடும்ப அட்டை வகை. ஒவ்வொரு குடும்ப அட்டையும் ஒவ்வொரு வகையா இருக்கும். பச்சை கலர் பாத்தீங்கன்னா அரிசி அட்டைன்னு சொல்லுவாங்க. வெள்ளை கலர் அட்டையை வந்து சக்கரை அட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுமாரி ஒவ்வொரு ரேஷன் கடை அட்டைக்கும் ஒரு இது வண்ணம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வகை. ஸோ அதுல வந்து எது உங்க வகையோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட பெரியோர்கள் எண்ணிக்கை, ஒரு வீட்டில் எத்தனை பெரியவங்க இருக்காங்க அப்படிங்கிற எண்ணிக்கையை நீங்கள் கொடுக்கணும். ஒரு வீட்டில் 2 பேர் வந்து பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா பெரியவங்க, சிறியவர்கள். இதை நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியோர்கள், சிறியோர்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துருப்பான். ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் சிலிண்டர் மானிய விலையில சிலிண்டர் கொடுக்குறாங்க. அந்த எத்தனை சிலிண்டர் வச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியா ஏ பதிவு எண் அப்படிங்கிறது வந்து உங்க ரேஷன் கார்டுல இருக்கும். ஏ பதிவு எண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா இதோ பாருங்க, கடைசியா கீழே தோ இருக்கு பார்த்தீங்களா, பதிவு எண், பதிவேடு எண்ணுன்னு போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க அந்த எண்ணை நீங்க வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா, அந்த எண்ணை வந்து இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் டீட்டெயிலோட மெர்ஜ் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். பதிவான பிறகு உங்களோட ஆதார் கார்டில் வந்து என்ன இப்போ ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் ரேஷன் கடையில் கியூ கட்டி நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளாக வந்து 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து உங்கள் ரேஷன் கார்டையும் உங்கள் ஆதார் கார்டையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தது என்ன செய்ய போறோம், ஆன்லைன் மூலமாக ரேஷன் கார்டு பெறக்கூடிய வழிமுறையை தீபாவளியிலிருந்து வருவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள். அப்ப தீபாவளியிலிருந்து அதை வந்து ஆன்லைன்லயே என்ன செய்யலாம், ரேஷன் கார்டை பெறலாம். ஏன்னா ரேஷன் கார்டு என்று சொன்னாலே அது ஒரு எட்டாத கனியாகத்தான் எல்லாருக்கும் பல பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு. ரேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்களே தவிர போனா மாச கணக்கில் அலைய வைக்கணுன்ற மாதிரி ஏதாவது ஒரு நிலை யாருனாலும் வாங்குறது கிடையாது. ஆன்லைன் மூலமாகவே பாஸ்போர்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணிட்டு ஒரு டேட்டா வாங்கிட்டு போய் நின்று வேலையை முடிச்சுட்டு வரோமோ அது மாதிரி இதை முடிக்கலாம், இலகுவாக முடிச்சுக்கலாம். 60 நாள்ல கொடுக்கணும் என்று அரசாங்கத்துடைய சட்டம் இருந்தாலும் அது மாதிரி தர்றது கிடையாது. பல நாட்கள் இழுத்தடிச்சு அதை வந்து காலம் தள்ளி போறாங்க. அப்ப அதை வந்து ஆன்லைன் மூலமாக பெறுவது எப்படி, அதே மருத்துவ காப்பீட்டை பெறுவது எப்படி, அதே மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவலை பெற்றுக் கொள்வது எப்படி என்று ஒவ்வொரு விஷயமாக அரசாங்கத்தில் உள்ள வேலைகளை இலகுவாக முடித்துக் கொள்வதற்காக என்னென்ன வழிமுறை இருக்கு என்பதையெல்லாம் இதனுடைய தொடராக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக அறிந்து கொள்ளும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.